அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் இருக்கிறது தோட்டாப்பள்ளியில் நான் இருக்கேன். இந்த ரோடு வந்து ஆத்தாங்கரையிலேருந்து நேராக தோட்டாப்பள்ளிக்கு வர ரோடு. இது வந்து கன்னியாகுமரிக்கு போகிற ரோடு. இங்கேருந்து நேராக போனோம்னா ஆத்தாங்கரை வந்துடும். இது வந்து காசி மஸ்தான் பள்ளிவாசலுக்கு போகிற ரோடு. இதுதான் சையது முகமது ஒலியில்லா தர்கா, அதாவது ஆத்தாங்கரை அம்மாவுடைய சகோதரர் அவருடைய தர்கா. இது ஆத்தாங்கரை பள்ளின்னு போர்டும் போட்டிருக்கு, தோட்டாப்பள்ளி அப்படின்னு சொல்லி போர்டும் போட்டிருக்கு. இதுதான் தோட்டாப்பள்ளி. நல்ல அழகான ஆர்ச், சையது முகமது ஒலியுல்லா தர்கா அப்படின்னு நம்மளை வரவேற்று உள்ளே இழுத்துட்டு போகுது. இந்த தர்காவை சுற்றி ஒரே பனை மரங்கள் மட்டும்தான் இருக்கும். இந்த தர்காவில் இருக்கக்கூடிய அந்த மணலுடைய தன்மை வந்து சுட்ட மணல், ஒரு பாலைவனம் மணலில் இருக்கக்கூடிய அந்த தன்மை தான் இங்கே இருக்கும். இதுக்கு பின்னாடி கடல் தான் இருக்குது. இந்த கடல்லேருந்து நேராக ட்ராவல் பண்ணி நம்ம போனாலும் காசி மஸ்தான் பள்ளிவாசலுக்கு போயிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இப்போது தோட்டாப்பள்ளிக்கு வந்திருக்கேன். தோட்டாப்பள்ளிவாசல்னு சொல்லுவாங்க. ஆத்தாங்கரை அம்மாவுடைய அண்ணன் தான் அவங்களுடைய இடத்துக்கு நான் வந்திருக்கேன். ஏற்கனவே ஆத்தாங்கரை பள்ளிவாசல் போட்டிருக்கிறதுனால நான் இவங்களுடைய தர்காவை எடுக்க வந்திருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே சுற்றி பனை மரங்கள் மட்டும்தான் அதிகமான முறையில் இருக்குது. ஏன்னா இந்த மண்ணுக்கு ஏற்றாற் போல் இங்கே பனை மரங்கள் வந்து அதிகமான முறையில் வளர்ந்துருக்கு. இந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகப்படியான வெயில் இருக்கும். இந்த மணல் வந்து கொஞ்சம் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மணலோட தன்மையாகும். அதே மாதிரி கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த மணல் இங்கே இப்படி இருக்குது. இங்கே சுற்றி முற்றி இந்த மணல் தான் எங்கேயுமே இருக்கும். இதுக்கு பின்னாடி கடல் தான். இங்கேருந்து நேராக மஸ்தான் பள்ளிவாசல் வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக உவரி வரைக்கும் போகும். இந்த மணல் இங்கே இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து உஷ்ணமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ வந்து தோட்டாப்பள்ளிக்குள்ளே நான் என்டர் ஆகிட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் பாவா. இந்த இடத்துல வந்து ஏற்கனவே ஒரு தொழுகை பள்ளி கட்டிகிட்டு இருக்காங்க. அதுவும் எல்லாரும் டொனேஷன் பண்ணி தான் இந்த தொழுகை பள்ளி கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பள்ளிவாசல் கட்டுறதுக்கு நிறைய பேர் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தர்கா வந்து ரொம்ப தொலைவில் இல்லை. ஏன்னா இது ஆத்தாங்கரையில் இருந்து இங்கே வர்றதுக்கு வந்து கொஞ்சம் தூரம் தான் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நடந்தோம்னா இந்த தர்காவுக்கு கண்டிப்பான முறையில் வந்துடலாம். இங்கே நிறைய பேர் தங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் தங்குறது இல்லை. இங்கே நிறைய பேர் இங்கே தங்கி குணமாகி போயிருக்காங்க. இதுதான் தங்குறதுக்கான இடம். இங்கே வந்து தங்கிக்கலாம். ஆனால் இங்கே தங்குறதுக்கு முறையான முறையில் அனுமதி வாங்கி தங்கியிருக்கணும். இதுதான் தர்கா, சையது முகமது ஒலியில்லா அவங்களுடைய தர்கா இது. இப்போ நோன்பு சமயம்னால யாரும் அதிகமாக வரல. இந்த தர்காவுக்கு ஒட்டி இங்கே ஒரு தொழுகை பள்ளிவாசல் வேணும்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கிணறு வந்து ஒரு அதிசயமான கிணறு. இந்த கிணறுக்குள்ளே தண்ணி மிகவும் வந்து ஒரு உப்பு கலந்து ஒரு கசப்பு கலந்து இருக்கும். இந்த தண்ணியை குடிக்கிறதுனால தீரா நோய்களும் தீரும் அப்படின்னுங்கிறது அங்கே உள்ள நம்பிக்கை மட்டும் இல்லை, உண்மை. இந்த தர்காவை ஒட்டி ஒரு தொழுகை பள்ளிவாசல் கட்டணும் அப்படின்னுங்கிற ஒரு ஹாஜத்தோட இந்த தொழுகை பள்ளிவாசல் கட்டுறதுக்கு இந்த பள்ளிவாசல் இருக்க நிர்வாகி வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. அதன் விளைவாக இந்த பள்ளிவாசல் வந்து கட்டப்பட்டுருக்கு. இந்த பள்ளிவாசல் கட்டுறதுக்கு நிறைய பேர் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி செஞ்சவங்களோட உதவியை கொண்டு இந்த பள்ளிவாசல் வந்து ஓரளவுக்கு கட்டி முடிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் இன்னும் நிறையா கட்டுமான பணிகள் இருக்குது. அதுக்கான பொருளுதவி வந்து இன்னும் நிறையா தேவைப்படுது. அதனால் இந்த வீடியோவை பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கடைகோடியில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இந்த தொழுகை பள்ளிவாசல் கட்டுறதுக்கான உங்களால் இயன்ற உதவியை நீங்கள் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தொழுகை பள்ளிவாசல் கெட்டதுனால அல்லாஹ்வுடைய எல்லா வளமையும் அருளும் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களால் இயன்ற உதவியை இந்த தொழுகை பள்ளிவாசல் கட்டுறதுக்கு நீங்கள் செய்யுங்க அப்படின்னு இந்த வீடியோ மூலியமாக கேட்டுக்கிறேன். மேலும் இந்த நிர்வாகி இதை வந்து பதிவிடும்படி சொன்னதுனாலையும் தான் நான் வந்து இதை பதிவிடுறேன். மேலும் இந்த தொழுகை பள்ளிவாசல் எந்த அளவுக்கு கட்டி முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னுங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். ஓரளவுக்கு எல்லாமே முக்கால்வாசி இது முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் இதுக்கான கட்டுமான பணிகள் இன்னும் இருக்குது. அதற்கு உங்களால் உதவிகளை இந்த தொழுகை பள்ளிவாசல் கட்டுறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மூலிமா நான் கேட்டுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
கண்டிப்பான முறையில் சையது முகமது ஒலியில் அவங்களோட துவாபர்க்கத்தை கொண்டு அல்லாஹ் எல்லா உதவிகளையும் இந்த தொழுகை பள்ளிவாசல் கட்டுறதுக்கு கண்டிப்பாக கொடுப்பான். இப்போது தொழுகை பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்கிற சையது முகமது ஒலியுல்லா அவங்களுடைய கபருக்கு பின்னாடி தான் நான் இருக்கிறேன். எப்படி ஆத்தாங்கிற அம்மாவோடைய இடத்துல மேலே எதுவுமே கெட்டப்படலையோ அதே மாதிரி தான் அவங்களுடைய அண்ணனாகிய சையது முகமது ஒலியுல்லா அவங்கள இடத்துலையும் மேலே எதுவுமே கெட்டப்படலை. இந்த இடத்துல இருக்கக்கூடிய தர்காவில் எங்கேயுமே மேலே எதுவுமே கெட்டப்பட்டிருக்காது. இந்த இடத்துல இந்த மண்ணுக்கு ஏற்றாற் போல் கடுமையான வெயில் இங்கே அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போது சையது முகமது ஒலியுல்லா அவங்கள நான் ஜியாரத்து செய்கிறதுக்காக போகிறேன். இவங்க ஆத்தாங்கிற அம்மாவோடைய அண்ணன். இவங்க ஆத்தாங்கிற அம்மாவும் அப்பாவுக்கும் முன்னாடி இந்த இடத்துக்கு வந்தாங்களா இல்லை அவங்களுக்கு அப்புறம் வந்தாங்களாங்கிற சரியான தகவல் எனக்கு தெரியல. ஆனால் இவங்க ஆத்தாங்கிற அம்மாவுடைய அண்ணன் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் பாவா. அஸ்ஸலாமு அலைக்கும். இதுதான் சையது முகமது ஒலியுல்லா தர்கா நிர்வாகம் அவங்களுடைய ஃபோன் நம்பர் 9840211423. இவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் தர்காவுக்கு என்ன அமௌண்ட் செலுத்தணுன்னாலும் நீங்கள் இந்த தர்காவுக்கு கொடுக்கலாம். இந்த தொழுகை பள்ளிவாசல் கட்டுறதுக்கு நீங்கள் கொடுக்கலாம். மேலும் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் தேவைப்படுறதுனாலும் நீங்கள் இந்த மேலே எழுதப்பட்டிருக்க இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அதிகமான முறையில் இங்கே கேரளா மக்கள் வருவாங்க, அதனால தான் மலையாளத்துலேயும் எழுதி போட்டிருக்கிறாங்க. தோட்டாப்பள்ளியில் இந்த தர்காவில் ஹந்திரி ரபியுல் அவ்வல் 29 அன்னைக்கு நடக்குது. அது ஆத்தாங்கிற அம்மாவுடைய ஹந்திரி முடிஞ்சு 2 நாள் கழித்து இங்கே ஹந்திரி நடக்குது. அப்போது இங்கே திரளான கூட்டம் இந்த இடத்துல வரும். அதுக்கு முன்னாடியும் வருவாங்க. இப்போ நோன்பு சமயம்னால கூட்டம் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் பாவா. பாபா இந்த இடத்துக்கு நிறைய வருடங்கள் ஆகுது. கிட்டத்தட்ட 200 வருஷங்களுக்கு மேலே ஆகுது இந்த இடத்துல பாபா அடங்கியிருக்கிறாங்க. ஆத்தாங்கிற அம்மா அப்பாவுக்கு கராமத்துகள் இருக்கின்றதோ அவங்க அங்கே தீர்த்து கொடுக்குறாங்களோ அதே போல் தோட்டாப்பள்ளி பாபாவுக்கும் நிறைய கராமத்துகள் இருக்கின்றன. இங்கேயும் நிறைய பேர் பணம் பெற்று போயிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் பாபா. அஸ்ஸலாமு அலைக்கும். இதுதான் தோட்டாப்பள்ளி வாசலில் தங்குறவங்களுக்குரிய இடம். இங்கே லெட்ரின் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான பணிகள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இதோ இங்கே எல்லாமே டீட்டெயில்டாக இங்கே கொடுத்துருக்குறாங்க. யாருனாலும் இந்த பள்ளிவாசலுக்கு என்ன நன்கொடை கொடுக்கணுமோ கொடுக்கலாம். ஏன்னா இதில் இருக்குது ஐஎஃப்எஸ்சி பேங்க் நம்பர் எல்லாமே இதில் இருக்குது. அதை பார்த்து கொடுக்கலாம். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்டில் பண்ணிவிட்டு உங்களால் இயன்ற உதவியை தொழுகை பள்ளிவாசல் கட்டுறதுக்கு நீங்கள் செய்திடலாம். இந்த தர்காவை தோட்டாப்பள்ளினும் சையது முகமது ஒலியுல்லா அவங்களுடைய தர்கானும் 2 விதமாக கூப்பிடுவாங்க. இன்னொன்று இது ஆத்தாங்கரைக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஆத்தாங்கரை அம்மா அப்பா இடத்துலேருந்து நடந்து வந்தால் இந்த இடத்துக்கு அரை மணி நேரத்தில் வந்துடலாம். அப்படி நடந்து வர முடியல ட்ரக்கரில் கூட இந்த இடத்துக்கு நம்ம வந்துடலாம். அதனால் இந்த இடத்துக்கு வர்றது சுலபம்தான். இந்த இடத்துல பாபாவுடைய ஜியாரத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தொழுகை பள்ளிவாசல் கட்டுறதுக்கான என்னால் ஆனால் சிறு உதவியை இந்த இடத்துல நான் செய்திருக்கேன். என்னால் பொருளுதவி பண்ண முடியலை. என்னால் முடிஞ்ச இந்த உதவியை நான் இந்த தர்காவின் மூலியமாக இந்த தர்காவிற்காக மேலும் இந்த பள்ளிவாசலுக்காக தொழுகை பள்ளிவாசல் கட்டுறதுக்கு இந்த இடத்துல நான் செய்திருக்கேன். இறைவன் எனக்கு நல்லதை தரட்டும்னு இந்த இடத்துல நான் நியத்து செஞ்சுக்கிறேன். இது பாபா இடத்துல இருக்கக்கூடிய கொடி மரம். இந்த தர்காவினை காணாத மக்கள், ஜியாரத்து செய்ய முடியாத மக்கள் இதை கண்டிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.